கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய வழிகாட்டுதலின்படி ஆணைக்கிழங்கு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தோடு கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 3117 வாக்குச்சாவடிகளிலும் கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் தொடங்கி அனைத்து நிலைகளில் பணியாற்றி இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள், கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட அனைத்து வாக்காளர்களையும் இல்லம் தேடி நேரில் சென்று சந்தித்து அரசினுடைய திட்டங்களை எடுத்து சொல்லி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் தலைவருடைய கட்டளை 234 சட்டமன்ற தொகுதியிலும் குறிப்பாக 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளிலும் இந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். கழக தலைவருடைய வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 3117 வாக்குச்சாவடிகளிலும் கழகத்தினுடைய பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். அதற்கான ஆலோசனை கூட்டம்தான் காலை கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய கூட்டம், இப்பொழுது மாநகர் மாவட்டத்தினுடைய கூட்டம், மாலை கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றன. கோவை மாவட்டம் மிக தயாராக நாங்கள் வருகின்றோம். தொடர்ந்து அந்த வாக்காளர் பட்டியலுடைய திருத்தங்களை பொறுத்தவரை, எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றார்கள். பீகார்ல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அது போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது. நிச்சயமாக வருவதற்கான அந்த அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய கழக தலைவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். எனவே தலைவருடைய வழியில் அந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலுடைய திருத்தங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் மிக கவனமாக அதை கையாண்டு வருகிறது. தலைவர் தொடர்ந்து வழங்கக்கூடிய ஆலோசனைகளை ஏற்று ஒவ்வொரு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறார். செங்கோட்டையன் 3 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. தேவசபைக்கு மாலை அனுப்பி முன்னேற் கூட்டம் செய்தியாளர் எங்களுடைய ஒற்றை இலக்கு துரோகத்தை வீழ்த்தணும். முதல்ல எடப்பாடி திமுக இவங்களை அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடிக்கு தான் தனி எதிர்ப்போட இருக்குது. அவர் அடுத்த கட்டமாக திமுக முதல்ல இந்த துரோகத்தை ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு சூழல்ல இருக்காங்க. இது இன்னொரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். அது சம்பந்தமா கருத்து சொல்றது சரியாக இருக்காது.